Hi friends, this video sponsor School of Business Organization Private Limited part-time job தேடுறீங்களா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு தான். பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. Instagram, Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வந்து டிஃபன் இட்லி, தோசை, சப்பாத்தி, ரொட்டி, நான் இதுக்கெலாம் ஒரு சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இந்த டேஸ்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து தக்காளி கெட்டி குழம்பு தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஒரு முறை டேஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த டேஸ்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், மறக்கவே மாட்டீங்க. அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், பார்க்கும்போது சும்மா அடிப்பொடியாக இருக்குல்ல. ஃபஸ்ட்டு ஒரு கடாயை சூடுபடுத்திட்டு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை, 5-6 சின்ன வெங்காயம், 4 பூண்டு, ஒரு சின்னதாக இஞ்சி துண்டு, 2 வரமிளகாய் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 2 பெரிய சைஸ் தக்காளி, அதை பொடியாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி வந்து ரொம்ப முழுமையாக கரையணுன்ற அவசியம் இல்லை, நல்லா வதங்கினா போதும். தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்காக தேவையான அளவு உப்பு வந்து இந்த டைமில் சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் ஒரு 2 டீஸ்பூன் தேங்காய் துருவல், மல்லித்தூள் வந்து 1 டீஸ்பூன், தனி மிளகாய் தூள் வந்து உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், இதை நல்லா இந்த டைமில் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது சூடு ஆறுனதுக்கப்புறமா நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அதே மாதிரி இன்னொரு கடாயை வந்து சூடுபடுத்திட்டு 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் சின்ன சீரகம், இப்போ சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை, 10 பல் சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் நடுவில் கீறி விட்டுட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் வந்து நல்லா லைட்டாக ப்ரௌனாக வதங்கி வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டு எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெங்காயம் வந்து லைட்டாக ப்ரௌனாக வதங்கிருச்சு. இந்த டைமில் நம்ம வதக்கி அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு இப்போ மிக்ஸி ஜாரையும் அலம்பிட்டு தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இந்த டைமில் எந்தளவுக்கு குருமா, அதாவது கெட்டி குழம்பு, தக்காளி கெட்டி குழம்பு வந்து எந்தளவுக்கு திக்காக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. இது வந்து கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இதை நல்லா கொதிக்க விட்டுறலாம். இடைக்கிட அடி பிடிக்காமல் கலந்து விட்டுக்கோங்க. இந்த டைமில் உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு குறைவாக இருந்தால் சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் 1 டீஸ்பூன் மட்டன் மசாலா வந்து சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்க வச்சிடலாம். விட்டுட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம்.
உங்களுக்கு ஒரு மட்டன் மசாலா போல் சிக்கன் மசாலா பிடிக்குன்னா அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, 2 புதினா தழை இதை சேர்த்துட்டு நம்ம சுட சுட பரிமாறலாம். நான் வந்து புதினா தழை சேர்த்துக்கிறேன். இது வந்து ஒரு வித்தியாசமாக ஃப்ளேவர்னால் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி கெட்டி குழம்பு வந்து ரெடி. இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, ரொட்டி, நான் இது எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது அவங்க வச்ச குழம்பு மாதிரியே இல்லை. அது